அனைவருக்கும் மதிய வணக்கம். 1998-99 என்னோடய மனைவி வைதேகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் அப்போது இந்தியாவுடைய தூதரகம் சைனாவில் பெய்ஜிங்கில் வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு சைனீஸ் அப்போ அவ்வளோ தெரியாது. அப்போ தான் சைனீஸ் கற்றுக்கிறேன். அந்த சூழலில் வைதேகி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நிறைய அங்கே ஃபுல்லாக சைனீஸில் தான் நோட்டீஸ் போர்டு இருக்கும். எல்லா இடமும் சைனீஸில் இருக்கும். அதில் பார்ப்பேன், சிலது வெறும் டெக்ஸ்ட் இருக்கும், ஒன்றும் புரியாது. சிலது விஷுவல் இருக்கும், அதை பார்த்தா கொஞ்சம் புரியும். அதில் ஒரு விஷுவல் எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாகவே இருந்தது. நிறைய ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்துருப்போம், சிகரெட் போட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம், புகைப்பிடிக்கக்கூடாது. அந்த இதுலேயும் ஒரு சிகரெட் இருக்கும், ஆனால் ஒரு ஆள் அதை பிடிச்சிட்டு இருப்பார். அதை ஒரு ஆள் அப்படி வச்சிட்ருப்பார். அது கூட பிரச்சனை இல்லை. அந்த ஆள் டாக்டர் கோட்டு போட்டிருப்பார். அவரோட கழுத்தில் ஒரு ஸ்டெத்தஸ்கோப் இருக்கும். எனக்கு தோணுச்சு இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எனக்கு சைனீஸ் கற்றுக் கொடுக்குற டீச்சர்கிட்ட போய் நான் கேட்குறேன், இது என்னது? அவங்க அப்படி தலையை குனிஞ்சிக்கிறாங்க. இல்லை, இது எனக்கு புரியல, சொல்லுங்கள். நான் எங்கள் ஊரில் பார்த்ததே இல்லை. நானும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். இது எங்களுக்கு 2வது குழந்தை. முதல் குழந்தை இந்தியாவில் பிறந்தது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். நான் இந்தியாவில் பிறந்த வளர்ந்தவன், இப்படி ஒன்று பார்த்ததில்லை, என்னது? அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப வெக்கத்தோடு விளக்குனாங்க. நோயாளிகளை பார்க்கும்பொழுது டாக்டர்கள் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்டு சைனாவில் 1999. இதை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். நான் இங்கேருந்து பிறந்து ஒரு 30 வருஷத்தில் கழித்து தான் நான் வெளியவே போகிறேன். நான் மெட்ராஸில் பிறந்த பையன், மெட்ராஸ்லேயே படித்த பையன், வைதேகியனோட ஸ்கூல் மேட்டு எல்லாமே இங்கே நடக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போகிறோம். இப்படி ஒரு விஷயம். இப்போது சமீபத்தில் நான் மொத்தமாக ஒரு 15 ஆண்டுகள் சைனாவில் வேலை செஞ்சுருக்கேன். சைனா, தாய்வானில், அமெரிக்காவில் வேலை செஞ்சுருக்கேன். ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஃபிஜியில் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சைனாவுக்கு போஸ்டிங் போகும்போது அந்த போஸ்டர் இல்லை. அதாவது பேஷண்ட்டை பார்க்கும்போது டாக்டருங்க புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற போஸ்டர் இல்லை. சைனா மாறிடுச்சு. இதில் நம்ம 2 விஷயம் கற்றுக்கணும். பேஷண்ட்டை பார்க்கும்போது டாக்டருங்க புகைப்பிடிக்கிறது சாதாரணமாக இருந்த ஒரு காலம். பேஷண்ட்டுகளே ஒரு நோய்வாய்ப்பட்டு வந்திருக்காங்க, ஆனால் டாக்டருங்க கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. அது சாதாரணமாக இருந்த ஒரு காலம். அப்படி ஒரு நோட்டீஸே போட வேண்டாத அளவுக்கு எல்லா டாக்டர்களும் அட்லீஸ்ட் நோயாளிகளை பார்க்கும்போது புகைப்பிடிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு காலம். இந்த 2 காலமும் தானாக நடக்காது. இந்த 2வது காலம் வரணும்னா, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரணும்னா தானே வந்துடுமா? யாராவது ஒருத்தர் ஆர்டர் போட்டு வந்துடுமா? வராது. நான் இப்போ உலகத்தில் ஒரு 30 ஆண்டுகள் பல்வேறு நாடுகளில் வேலை செஞ்சுருக்கேன். எல்லா இடத்துலையும் நான் பார்க்குற ஒரு விஷயம், சின்னதாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க இது சரியில்லை, இப்படி நடக்கக்கூடாது. அவங்க குரல் ரொம்ப ஃபீபிளாக இருக்கும். அவங்க குரல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ரொம்ப தயங்கி பயந்து பேசுவாங்க. எனக்கு இன்னொரு காட்சியும் ஞாபகம் வருது. நான் கல்லூரியிலெல்லாம் பேச்சு போட்டியெல்லாம் பேசும்போது எனக்கு முன்னாடி பேசின ஒரு பையன் ரொம்ப அசிங்கமான ஜோக் அடிக்கிறான். அடிக்கும்போது இப்படி முன்னாடி உட்காந்துருந்த ஒரு பொண்ணு எழுந்து நின்று ஷட் அப் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நடந்து போனாங்க. நடந்து போகும்போது அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு 2000 பேர் உட்காந்துருந்தாங்க. 2000 பேரும் நகரில், அந்த ஒரு பொண்ணு தான் நகர்ந்து போனாங்க. இன்றைக்கி யாராவது அப்படி ஒரு ஜோக் அடித்தா 2000 பேரில் 6 பேர் எழுந்து ஷட் அப்னு சொல்லுவாங்க, இல்லையா? இதுக்கு காரணம் அந்த ஒரு பொண்ணு மாதிரி, ஒரு 5 பேர் மாதிரி, ஒரு 10 பேர் மாதிரி யாராவது முதல்ல முழிச்சுக்கணும். முழிச்சுக்கிட்டு தங்களோட குரல் கொஞ்சம் தயக்கத்தோடு இருந்தாலும், கொஞ்சம் உறக்க இல்லாமல், கொஞ்சம் ரகசியமாக இருந்தாலும், கொஞ்சம் பயத்தில் நடுங்கினாலும் நினச்சதை சொல்லிடுறது. இப்படித்தான்
உலகத்தை செய்ய வேண்டும். உலகம் செய்கிறது அப்படின்னா உடனே ஓகே நம்ம ஒரு ஆர்டர் போடலாம், எல்லோரும் சேர்ந்து இன்னிலேருந்து நாளையிலேருந்து உலகம் மாறப்போகுது அப்படின்னு உலகம் மாறுறது கிடையாது. உலக மாற்றம் எப்போவுமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஒரு 5 பேர் 10 பேர் தங்களுக்கு மனசுக்கு உறுத்துகிற விஷயங்களுக்காக குரல் கொடுக்கறது, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறது. இப்போது டாக்டர்கள் நோயாளிகளை பார்க்கும்போது புகைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அங்கே புகைப்பிடிச்சிக்கிட்டு இருக்க டாக்டர்களுக்கு தெரியாது. எங்கேயாவது வெளியே இருந்து பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க. யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. தெரிஞ்சுக்க முடிஞ்சதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தனியாக சண்டை போட முடியாது. ஒரு 10 பேரை சேர்ந்துக்கலாம், 5 பேரை சேர்ந்துக்கலாம், எவ்வளோ பேர் வராங்களோ. இப்போ நான் அரண் ஆரம்பிக்கும்போது பாலாவை அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க, 5 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள தான் நான் சந்தித்தேன். இன்றைக்கி 500 பேர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்படி தான் நடக்கும் இந்த விஷயம்லாம். எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கிட்டு, எவ்வளவு பேர் கூட கூட முடியுமோ அவங்க கூட கூடிட்டு, எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்யலை. நான் ஒரு 10 நாள் முன்னாடி எலெக்ஷன் அன்னைக்கு நான் ஸ்ரீபெரும்புதூர் வந்திருந்தப்போ இவங்க எல்லாரும் வந்து என்னை பார்த்து இந்த அழைப்பிதழ் கொடுக்குறாங்க. அவங்க என் வீட்டுக்கு வரணும், நான் இப்போ தூரத்தில் இருக்கேன், அதுக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வரும்போது கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். அந்த அழைப்பிதழில் இவங்களுடைய செயல்பாடுகளில் பார்த்திங்கன்னா கல்விங்கிறது நடுவில் இருக்குது, சுற்றுச்சூழல், சாலை பாதுகாப்பு, இரத்த தானம் எல்லாமே இருக்குது. கல்வி நடுவில் இருக்குது. அரண் துவங்கும் போது கல்வி நடுவில் இல்லை. இந்த மாற்றங்கள்லாம் ஒரு குழுக்குள்ளேயும் வரும். செய்ய முடிஞ்சதெல்லாம் செய்கிறோம். ஐயோ இங்கெல்லாம் பாம்பு இருக்கே, ஏன் இங்கே பாம்பு இருக்க இடத்துல உங்கள் வீடு இருக்குது, அவங்களுக்கு வீடு இல்லையா, வீடு வாங்கி கொடுக்கலாம். வீடு வாங்கி கொடுக்கலான்னா பட்டா இல்லையே, பட்டா வாங்கி கொடுக்கலாம். அந்த குழந்தைங்கள்லாம் இங்கே தூங்குதே, ஏன் போகல, ஸ்கூலுக்கே போகல, ஏன் உனக்கு ஸ்கூல் போக முடியல. அதனால் கைப்பட்ட இடத்துலலாம் நமக்கு வேலை இருக்குது. இதை பண்ணுற இந்த மாதிரி தன்னார்வலர்களுக்கு முக்கியமாக 3 கேள்விகள் வரும். நம்ம பண்ணுறதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா, செய்யலாமா, தொடர்ந்து செய்யணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க, நான் வந்து பல மந்திரிகள் கூடயும் பல பிரதமர்கள் கூடயும் பல குடியரசுத் தலைவர்கள் கூடயும் நம்ம நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பலர் கூட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சந்தேக கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பிரதமர் உங்ககிட்ட திரும்பி டீக்கே இது ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். என்னடா அது, பிரதமர் நம்மளை கேட்குறாரு. ஒரு மந்திரி நீங்கள் ஏதோ ஒன்று எழுதி கொடுக்குறீங்க, அவர் போகிறாரு, அவர் சில திருத்தம் பண்ணியிருப்பார். அந்த திருத்தத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜுக்கு எடுத்துக்க முடியாது, தரன் இஸ் இட் ஓகே அப்படின்னு கேட்டார்னா நமக்கு தெரியும் அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க, தைரியமாக பேசுவோம், நானும் இதை 1000 தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கும். தன்னார்வலர்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கும், நம்ம பண்ணுறதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா, நிஜமாக மாறிடுமா, நம்ம பண்ணுற இந்த செயல்பாட்டு முறை கரெக்டாக, இந்த மெத்தட் ஓகேவா, இது சரியான மெத்தட் தானா. இன்னொரு கேள்வி, எப்போ முடியும். ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கிட்டே இருக்கோம், எப்போ நம்ம நினைக்கிற உலகம் வரும். இதுக்கான ஒரு பதிலாக நான் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது தன்னார்வலர் குழுக்களுக்கு இன்சார்ஜாக இருந்தேன். அங்கே வந்து வாஷிங்டனில் மட்டும் 550 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ரிஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன்ஸ் வாஷிங்டனில் மட்டும். அமெரிக்காவில் எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து சிகாகோ யூனிவர்சிட்டியில் நான் ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். அதுலேயே நான் பார்க்குறேன் எவ்வளவு மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எல்லாம் பண்ணும்போது இங்கே ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பண்ணுறோம், காட்ரம்பாக்கத்துலேருந்து பண்ணுறோம், நமக்கு என்ன ரெஃபரன்ஸ், அந்த சந்தேகம் வர்றது ஒரு நார்மல் தான். ஆனால் எல்லா ஊர்லேயுமே தன்னார்வலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க. இப்போ உதாரணமாக இங்கே கரண்ட் கட் ஆகுது, குழந்தைங்களுக்கு லைட் இல்லை அப்படின்னா, ஓகே சைதாப்பேட்டில் கரண்ட்டு கட் ஆகுமா, மதுரையில் கரண்ட்டு கட் ஆகுமா, டெல்லியில் கரண்ட்டு கட் ஆகுமா,
அமெரிக்காவில் கரண்ட் கட் ஆகுமா, டோக்கியோவில் கரண்ட் கட் ஆகுமா, முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சிக்க முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, இங்கே காட்டுற பக்கத்தில் நமக்கு ஒரு 2 லைட்டு வேணும் அப்படின்னா சோலார் லைட் வைக்கலாமா, எங்கே லைட்டு கிடைக்கும், அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் செஞ்சு கூடுற வரைக்கும் கூடி முடிஞ்ச வரைக்கும் செய்யறது. இதுதான் மெத்தட். இந்த மெத்தடு உலகம் ஃபுல்லாக ஒன்று தான். நான் ஃபிஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபிஜிங்கிறது வந்து நியூசிலாந்து பக்கத்தில் இருக்குது, ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்க தன்னாளர் குழுவில் நான் பேசும்போதும் இதை தான் நான் பார்க்குறேன். அவங்களும் இப்படி தான், அவங்களுக்கான சந்தேகம் இருக்குது, அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது, அவங்க அந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை தீர்த்துக்கிறாங்க. இப்போ கடைசியாக இன்னொரு விஷயம், இது 5 ஆண்டுகள் உங்களுக்கு ஆயிருக்கு, இன்னொரு 5 ஆண்டுகள், இன்னொரு 45 ஆண்டுகள் கழித்து உங்களோட 50வது ஆண்டு விழா கூட வரும். அப்போ உலகம் செஞ்சு முடிச்சிருப்போமா? உலகம் என்பது செய்து முடித்து விடக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா? இந்த கேள்வி தான் நம்ம கேட்டுக்கணும். இப்போது சத்யா வந்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை நடுவில் சொல்லிட்டு போனாங்க. எல்லாருக்குமே எல்லாமே சமமாக இருக்கிறது இல்லை. ஐ திங்க் வாணிஸ்ரீ எங்கேம்மா இருக்காங்க? வாணிஸ்ரீ, இப்போது வாணி எங்கே இருக்காங்க? வாணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் தான் அந்த இது ஸ்கிரிப்டெல்லாம் எழுதினீங்கன்னு சொன்னீங்கல்ல, அமேசிங். கணேஷன், வாணி, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் தான். அதில் வாணி வந்து இவ்வளோ பிரமாதமாக ஒரு மூவி மாதிரி இது பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு ஐ ஆல்சோ டூ சம் வீடியோ எடிட்டிங். உங்களுக்கு வந்து எத்தனை மணி நேரம் இதில் கொட்டியிருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே இந்த வரிகள், வாணி வந்து ஒரு வரி எழுதியிருக்காங்க, பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் இடையிலே இருண்ட ஒரு இடைவெளி இருக்கிறது. பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் இடையிலே இருண்ட ஒரு இடைவெளி இருக்கிறது அப்படின்னு அந்த இருளர்களோட குடிசை பற்றி நம்ம பார்த்துட்டு போகிறோம். கவனிக்கிறோமா? அதுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது இல்லையா? அதை வந்து நம்ம சொரணம் இல்லாமல் நடந்து போயிடலாம். ஆனால் கவனிக்கணும் அப்படின்னும் போது தான் நமக்கு அந்த பிரச்சனை வரும். ஓ, இந்த உலகம் இப்படி இருக்கக்கூடாது, இந்த உலகத்தை வேறு மாதிரி செய்யணும். இந்த கவனிப்பு நடக்கும்போது இப்போ நமக்கு வந்து வீடு இப்படி இருக்குது, இவங்களோட வீடு இப்படி இருக்குது, அவங்களுக்கு வீடு இல்லை, இந்த வீடெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நான் வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கேன், வெளிநாட்டில் சில சொசைட்டிஸ் பார்க்குறோம். அங்கே இருக்க சில விஷயங்கள் இன்னும் மெட்ராஸ்க்கே வரல. இப்போ நான் மெட்ராஸில் வண்டி ஓட்டணுன்னா எனக்கு பயமாக இருக்குது. லேன் பிரச்சனை, வண்டி ஓட்டுறவங்களுடைய பிரச்சனை, கல்ச்சர் பிரச்சனை, இதெல்லாம் வந்து இப்போ நான் வெளிநாட்டில் வந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் வண்டி ஓட்டின ஒரு ஆள் இங்கே வரும்போது உரகடம் தாண்டும் போதே கை கால்லாம் நடுங்குது. நமக்கு இதுதான் நார்மல். இன்னும் ஆட்டோக்காரனை இப்படி தான் வருவாங்க, கிராஸ் பண்ணுறவங்க இப்படி தான் நடப்பாங்க, இந்த லேனில் போகிறவங்க அவங்களுக்கு வீடு அந்த பக்கம் இருந்து இப்படி தான் போவாங்க. இதெல்லாம் தான் சாதாரணமாக இருக்குது. இந்த சாதாரணத்தை வந்து நம்ம மறுபடியும் மாற்றி ஒரு சீர்பட்ட சமுதாயமாக கொண்டு போகணும் அப்படின்னும் போது அதை நம்ம செஞ்சு முடிக்கும்போது உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகமாகிவிட்டு. இப்போ நம்ம ஊர்லேயே ஆண் பெண் உறவு பற்றியோ, 3ஆம் பாலினம் பற்றியோ, பெண்களுக்கு கல்வி வேண்டுங்கிறத பற்றியோ ஒரு 100 வருஷம் முன்னாடி நம்ம பேச முடியாத விஷயத்தெல்லாம் இப்போ நம்மளால் பேச முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 வருஷம் முன்னாடி இதே மண்ணில் புருஷன் செத்தா பொண்டாட்டியும் ஒன்றா சேர்த்து எரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. எரிக்கணும், அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை நினச்சி பார்க்க முடியுமா? புருஷன் செத்துட்டான், பொண்டாட்டியும் படுக்க வைடா, கொளுத்து போன அந்த மாற்றம் அப்போ சொல்லும் போதும் ஒரு 10 பேர் 20 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்கள பார்த்து மற்றவங்க சிரிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வரோம். இப்போ இங்கே ஸ்ரீபெரும்புதூர், நான் வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு ரொம்ப முன்னாடியிலேருந்தே வந்துட்டுருக்கேன். என்னுடைய பள்ளி காலத்திலேருந்தே நான் ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டுருக்கேன். என்னோடய அண்ணன், என்னோடய வீடு இங்கே இருக்குது. நான் பார்த்த ஸ்ரீபெரும்புதூர் வேறு, இங்கே பிறந்து வளர்ந்த நிறைய பேர் பார்த்த ஸ்ரீபெரும்புதூர் வேறு. இப்போ அது முன்னேறி இருக்குது. ஸ்ரீபெரும்புதூரை நம்ம ஒரு அடையார் மாதிரி ஆக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிருமா? அப்போ அடையார் வேறு மாதிரி இருக்கும், வாஷிங்டன் வேறு மாதிரி இருக்கும், டோக்கியோ வேறு மாதிரி இருக்கும். இன்னும் உயர்த்தணும். அதனால் உலகம் செய்வது அப்படிங்கிறது செய்து முடிப்பது அல்ல, செய்து கொண்டிருப்பது தான் உலகம்.
நம்ம எல்லாரும் இதை இன்னும் மேம்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் உலகம். இப்போது வள்ளுவர் வந்து தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ எங்கள் அம்மா வந்து பள்ளிக்கு போயிட்டு 5வது 6வது நின்று போயிட்டாங்க. நான் இப்போது எனக்கு ஒரு 4-5 போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது, என் ஒய்ஃப்க்கு ஒரு 6 போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது, எங்கள் பசங்க இப்போ டாக்டரேட் படிக்கிறாங்க. இப்போது அவங்க டிகிரி வாங்கிட்டு நிறுத்திடணுமா? நிறுத்தக்கூடாது. என்னை விட அவங்க மேலே போகணும். அவங்க பிள்ளைகள் இல்லை அவங்க கற்றுக் கொடுக்குற மற்றவங்க அவங்களுக்கும் மேலே போகணும். 2 டாக்டரேட் வாங்கணும், 3 டாக்டரேட் வாங்கணும், புது கண்டுபிடிக்கல் பண்ணணும். ஸோ உலகம் என்பது செய்து முடிக்கப்பட முடியாதது. அதில் எப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து வைக்கிறது இப்படிப்பட்ட பசங்க தான். அதாவது பெரும்பாலான மக்கள் பார்த்து, ஐயா இந்த சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், உலகம் தெரியல, அதனால தான் இப்படி துடுக்குன்னு பேசுகிறாங்க, உலகம் புரிஞ்சால் அடங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு காலங்காலமாக வயசானவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சின்ன பசங்களை பற்றி. அந்த சின்ன பசங்க தான் மாற்றம் கொண்டு வரும், தொடர்ந்து மாற்றம் கொண்டு வரும். இதை வந்து உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் பார்க்கலாம். பெரியவங்க எல்லாம் சரியாக தான் இருக்குது, இதுக்கு மேலே இதை மாற்ற முடியாது, மாற்றந்தெல்லாம் நான் மாற்றி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்க பத்தாது அப்படின்வாங்க, எங்களுக்கு இது பத்தாது, எங்களுக்கு இது போதலை அப்படின்வாங்க. பெரியவங்க வந்து அவங்கள குறை சொல்லுவாங்க. நாங்களாம் இருந்த பீரியடில் 10 கிலோமீட்டர் நடந்து போன ஸ்கூலுக்கு, உங்களுக்கு சைக்கிளாவது இருக்குது, ரோடு குழிக்கு போய் சண்டை போட எனக்கு சைக்கிளே கிடையாது. எல்லாமே வயசானவர்களுடைய இந்த குரலாக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் உண்மை இல்லாமல் இல்லை, ஆனால் அது போதும்னு நினைக்கிறது வயசான மனம், போதாதுன்னு நினைக்கிறது இளைஞர்களோட மனம். இந்த போதாதுன்னு நினைக்கிறதால தான் உலகம் முன்னேறிக்கிட்டே இருக்கு. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் அரணில் வந்து இதை பார்க்குற இந்த அரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இவங்களை வந்து 5 பேராக இருந்து 500 பேராக பார்க்குறேன். இவங்க ஒவ்வொருத்தரையும், இவங்களெல்லாம் நான் ரொம்ப சின்ன குட்டி பொண்ணாக பார்த்தது, அதனால் இவங்க ஒவ்வொரு பேரையும் பார்க்குறேன். இப்போ நான் சிவந்தாங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்போ அங்கே ஒரு பொண்ணு, ஐ திங்க் அந்த பொண்ணு கூட இங்கே எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் பேர் என்னம்மா? ஜமுனா. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லுது, அங்கிள் நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துருந்தீங்க, நான் இப்போ 2வது படிச்சுட்டு இருந்தேன், இப்போ நான் 9th படிக்கிறேன். நான் நீயம்மா குட் 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 இவளையும் பார்த்தேன் நான். ரைட். இந்த பசங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்க, அவங்கள அப்போத்துலேருந்து பார்க்குறேன். இவங்களோட வளர்ச்சி இப்போது பாலாவோ இவங்க சூர்யாவோ இவங்கெல்லாம் பண்ணுறத அடுத்த குழந்தைகள் வந்து இது பத்தாதுன்னு சொல்லணும். அப்படி தான் உலகம் வளரும். இதுக்கு ஒரு விதையாக இருந்து எவ்வளோ பெரிய மரமாக இதை வளர்த்து விட்டுருக்க இளைஞர்கள், ருக்மாங்கதன் எல்லாரையும் எனக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பேச வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் பண்ணுற உங்களோட வேலையை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. நான் கொஞ்சம் லாங் ஷாட் எடுத்து பார்க்குறேன். உலகத்தில் நான் இத்தனை குழுக்கள் கூட நான் இயங்கியிருக்கேன், தன்னாளுடைய குழுக்கள் கூட இயங்கிகிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஐ திங்க் யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். உங்களுடைய அந்த ஃபோக்கஸ், அதை வந்து எஃபிகசின்னு இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்குது, எஃபிஷியன்சி, எஃபிகசி. எஃபிஷியன்சிங்கிறது வந்து விரைவில் எஃபிஷியண்ட்டாக செய்கிறது அப்படின்னா இல்லையா, விரைவில் சுலகமாக செஞ்சு முடிக்கிறது, அது எஃபிஷியன்சி. எஃபிகசிங்கிறது எஃபெக்ட் கொண்டு வர்றது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்மூத்தாக செய்யலாம், ஆனால் அது அந்த எஃபெக்ட் கொடுக்கலன்னா எஃபிஷியன்சி மட்டும்தான் இருக்கும், எஃபிகசி இருக்காது. பட் அரணை பொறுத்த வரைக்கும் எஃபிகசியும் எஃபிஷியன்சியும் பேலன்ஸ்டாக. அதை நான் வந்து அவங்களுக்கு மரத்துக்கு தண்ணி ஊற்றும் போதும் பார்த்துருக்கேன், அவங்க தெருவில் வேலை செய்யும்போது பார்த்துருக்கேன். அதுவும் இந்த மாதிரி பெரிய விஷயம், இந்த குறுங்காடை காப்பாற்றுறதா இருக்கட்டும், இந்த பள்ளிக்கூடத்தை பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே எஃபிகசியாகவும் கொண்டு வராங்க. எஃபிஷியண்ட்டாக உடனே ஒரு 100 பேரை கூப்பிட்டு ஒரு போர்டை பிடிச்சிடலாம், அது சமயங்களில் ஒர்க் ஆகவும் போகலாம், அதில் பாதகம் இல்லை, பண்ணலாம். ஆனால் அது எஃபிகசியாகவும் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு, கூட முடிஞ்ச பேர் கூடலாம் கூடிட்டு செய்ய முடிஞ்ச காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இப்படித்தான் உலகத்தை செய்யணும். செய்து முடிக்க முடியாது, செய்வதால் தான் உலகம் என்பதே உருவாகிறது, இயங்குகிறது, தழைக்கிறது. தொடர்ந்து செய்யுங்கள். நன்றி.
சார் கண்டிப்பாக உங்களை மாதிரி அரணுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டராக கைடன்ஸாக நிறைய மென்டர்ஸ் தான் எங்களுக்கு தேவை. எங்களோட வாலண்டியர்ஸ் இன்றைக்கி உங்களோட ஒரே ஒரு மைண்ட்குள்ளே ஏற்றிக்கிட்டு கண்டினியூஸாக இந்த உலகத்தை ஒரு அழகிய பூமியாக மாற்றுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.